வெல்கம். சாப்டர் 6 பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பார்க்க போகிறோம். இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டினா என்னன்னு பார்க்க போகிறோம். இப்போ குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ஒன்றாகி எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணி கவர்மெண்ட் பவரை வந்து ஹோல்ட் பண்ணுறது தான் பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்னு சொல்கிறோம். இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் நிறைய பாலிசிஸ் அண்டு ப்ரோக்ராம்ஸ் கொண்டுட்டு வருவாங்க சொசைட்டியோட டெவலப்மெண்ட்டுக்காண்டி. நெக்ஸ்ட்டு அவங்க வின் பண்ணோன்னு அந்த பாலிசிஸை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா காம்போனன்ட்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டி. இப்போ லீடர் இருப்பாங்க, ஆக்டிவ் மெம்பர்ஸ் இருப்பாங்க, ஃபாலோவர்ஸ். லீடர்ஸ் அந்த இதுக்குன்னு லீடர் இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு கீழே இருப்பாங்க ஃபாலோவர்ஸ். யாருன்னா பீப்புள்ஸ், அந்த பார்ட்டியை ஃபாலோ பண்ணுற பீப்புள்ஸ் இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ். இவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். இப்போ பார்ட்டிஸ் வந்து எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணுவாங்க, கண்டெஸ்ட் எலெக்ஷன்ஸ். இப்போ பார்ட்டிஸ் எதுக்கு ஃபார்ம் பண்ணாங்கன்னாவே எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணுறது தான். எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ என்னென்னா சில கண்ட்ரீஸில் என்னென்னா அந்த கண்டெஸ்ட் பண்ணுற கேண்டிடேட்டை வந்து மெம்பர்ஸ் அண்டு சப்போர்ட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நிறைய கண்ட்ரிஸ் வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்க. யூஎஸ்ஏலாம் மெம்பர்ஸ் அண்ட் சப்போர்ட்டர்ஸ் தான் அந்த கேண்டிடேட்டை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. நம்மளோட கண்ட்ரீஸில் அந்த பார்ட்டியில் டாப் லீடர் யாரோ அவங்க தான் எந்த கேண்டிடேட்டை எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணணுன்றதை செலக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பாலிசிஸ் அண்டு ப்ரோக்ராம்ஸ். இப்போ ஓட்டர்ஸ்க்காண்டி நிறையா பாலிசிஸ் அண்டு ப்ரோக்ராம்ஸ் கொண்டு வருவாங்க. பாலிசிஸ் எந்த பாலிசிஸ் எந்த சொசைட்டிக்கு சூட்டபிளாக இருக்கும் அப்படின்றத அவங்க வந்து தெரிஞ்சுக்கிடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸில் ஒப்பீனியன்ஸ் வந்து யார் அதிகமாக இருக்கோ, குரூப்டாக இருக்கோ, யாரோட ஒப்பீனியன்ஸ் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நெக்ஸ்ட்டு என்னென்னா கவர்மெண்ட் வந்து பாலிசிஸ் வந்து மேக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா மேக்கிங் லாஸ் வந்து மேக் பண்ணுவாங்க. நிறையா லாஸ் வந்து இன்னும் டிபேட்டட் அண்டு பாஸ்டு லெஜிஸ்லேச்சரில் பாஸ் ஆகியே இருக்குது. இப்போ பார்ட்டிஸில் இருக்க மெம்பர்ஸ் வந்து பார்ட்டியோட லீடர்ஸ் வந்து என்ன லாஸ் மேக் பண்ண சொல்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க லாஸ் வந்து மேக் பண்ணுவாங்க. ஃபார்ம் அண்டு ரன் கவர்மெண்ட். இப்போ இங்கே வந்து பிக் பாலிசி டெசிஷன்ஸ்லாம் யார் எடுப்பாங்கன்னா பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ். அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருந்து வந்த பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் தான் என்ன பண்ணுவாங்கன்னா டெசிஷன்ஸ் வந்து எடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்ட்டிஸ் வந்து லீடர்ஸை ரெக்ரூட் பண்ணி அவங்கள வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து மினிஸ்டர்ஸ் இவங்களெல்லாம் எப்படி கவர்மெண்ட்டை வந்து ரன் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரோல் ஆஃப் ஆப்போசிஷன்ஸ். யார் எலெக்ஷனில் லாஸ் பண்ணாங்களோ, எந்த பார்ட்டி வந்து எலெக்ஷனை வின் பண்ணலையோ அவங்க வந்து ரோல் ஆஃப் ஆப்போசிஷன் பார்ட்டி. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களோட ஃபெயிலியர்ஸ் எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ராங் பாலிசிஸ், இது பீப்புளுக்கு தேவையில்லை, ஏன் இப்படி கொண்டு வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு லெஜிஸ்லேச்சரில் வந்து அவங்களுக்கு ஆப்போசிட்டாக வந்து பேசுவாங்க. இதுதான் ரோல் ஆஃப் ஆப்போசிஷன். நெக்ஸ்ட்டு ஷேப் பப்ளிக் ஒப்பீனியன். இப்போ பப்ளிக்கோட ப்ராப்ளம்ஸ் அண்ட் இஷ்யூஸை ஹைலைட் பண்ணி காமிப்பாங்க. இப்போ ஒரு பார்ட்டிஸில் லேக்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து ஆக்டிவிட்டீஸை கண்ட்ரிஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. இப்போ ப்ரெஷர் குரூப்ஸ் என்னென்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லேருந்து எக்ஸ்டெண்ட் ஆனது தான். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மூமெண்ட்ஸ் வந்து நடத்துவாங்க பீப்புள்ஸோட ப்ராப்ளமை வந்து சால்வ் பண்ணுறதுக்காண்டி. நெக்ஸ்ட்டு வந்து அசஸ் டு கவர்மெண்ட் மிஷினரி அண்டு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். இப்போ என்னென்னா ஆர்டினரி சிட்டிசனுக்கு லோக்கல் பார்ட்டி லீடரை அப்ரோச் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரை அப்ரோச் பண்ணுறதை விட லோக்கல் பார்ட்டி லீடரை அப்ரோச் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப இவங்களோட க்ளோஸாக இருக்காங்க. அவங்க மேலே நம்பிக்கை இல்லாட்டினாலும், அந்த பார்ட்டி மேலே நம்பிக்கை இல்லாட்டினாலும் அவங்க மேலே ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. எப்படின்னா அவங்க வந்து பீப்புளோட நீட்ஸ் அண்ட் டிமாண்ட்ஸுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாட்டி பீப்புள்ஸ் வந்து நெக்ஸ்ட் எலெக்ஷனில் அவங்கள ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதுதான் ரீசன். நெக்ஸ்ட்டு என்னென்னா நெசசிட்டி. இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஏன் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து அவங்களோட ஃபங்க்ஷனை செஞ்சுட்டே வராங்க. இப்போ வந்து மாடர்ன் டெமோக்ரஸியில் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இல்லாமல் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இப்போ எவ்ரி கேண்டிடேட் எப்படி இருப்பாங்கன்னா இண்டிபெண்ட்டாக தான் இருப்பாங்க. யாருமே ஒரு மேஜர் பாலிசிஸ்
வந்து மேக் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி பார்ட்டி எலெக்ஷன் கேம்பெயின் அப்போ சொல்லுவாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு பாலிசிஸ் கொண்டுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டாக இருந்தால் யாருமே சொல்ல மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அவங்க வந்து யார் வந்து ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு தெரியாது. இப்போ ஒரு பாலிசிஸ் கொண்டுட்டு வராங்கன்னா, இப்போ ஒரு ஊரில் இந்த மாதிரி பிரச்சனை நடக்குதுன்னா அதை யார்கிட்ட போய் கேட்குறது? இப்போ மேஜர் பார்ட்டி இருந்துங்கன்னா அதுக்கு ஒரு லீடர் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட நம்ம கொஸ்டின் கேட்கலாம். இப்போ இண்டிபெண்ட் கேண்டிடேட்டாக இருக்கும்போது யார் ரெஸ்பான்சிபிள் அப்படின்றதே தெரியாது. இப்போ நம்ம பஞ்சாயத்தில் பார்த்தோன்னா வில்லேஜஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி தனித்தனியாக அங்கே ஒரு எந்த ஒரு பார்ட்டிஸுமே எலெக்ஷன் வந்து ஃபார்ம் பண்ணாது. அப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். இப்போ டெவலப்டு கண்ட்ரிஸாக இருந்தாலும் டெவலப்பிங் கண்ட்ரிஸாக இருந்தாலும் பிக் ஆர் ஸ்மால், ஓல்டர் நியூ கண்ட்ரிஸாக இருந்தாலும் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து தேவைப்படுது. நெக்ஸ்ட்டு என்னென்னு நம்ம பார்த்தோன்னா, இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் டைரெக்டாக எதோட லிங்காக இருக்குன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் டெமோக்ரஸிஸோட டெவலப் ஆகிருக்கு. இப்போ நம்மளோட கண்ட்ரிஸை எப்படி கொண்டு போகணும் அப்படின்றதுனால இப்போ லார்ஜ் சொசைட்டியாக இருந்தால் நிறையா ஏஜென்சிஸ் தேவைப்படுது. அவங்களோட வியூஸை வந்து தெரிஞ்சுக்கிறேன், வியூஸ் அண்டு நீட்ஸை வந்து தெரிஞ்சுக்கிறேன். அதெல்லாம் கேதர் பண்ணி அவங்களோட ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்குறாங்க இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். நெக்ஸ்ட்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அவங்களோட நீட்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு எத்தனை பார்ட்டிஸ் நம்மளோட கண்ட்ரீஸில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா 750 ரெஜிஸ்டர்டு பார்ட்டிஸ் வந்து இருக்குது இந்தியாவில். எலெக்ஷன் கமிஷனில் வந்து ரெஜிஸ்டர் ஆகியிருக்கு. சில கண்ட்ரீஸில் ஒன்லி ஒன் பார்ட்டிஸ் தான் கவர்மெண்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், அதுதான் ஒன் பார்ட்டி சிஸ்டம். நம்ம முன்னாடி கிளாஸ் 9ல் பார்த்தோம் கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சைனாவில் கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ் வந்து அங்கே வந்து என்னென்னா அந்த பார்ட்டிஸ் மட்டும்தான் எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ண முடியும். இங்கே வந்து ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் இல்லை. அதனால் இது வந்து ஒரு டெமோக்ரேட்டிக் கண்ட்ரிக்கு குட் ஆப்ஷன் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா மோர் தென் 2 பார்ட்டிஸ் ஆச்சும் எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணணும். சில கண்ட்ரீஸில் வந்து என்னென்னா பவர்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆகுது 2 பார்ட்டிஸ்க்கு நடுவில். இப்போ என்னென்னா பீப்புள்ஸ் வந்து என்னென்னா பார்ட்டிஸ் வந்து எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க, சில சீட்ஸை வின் பண்ணுறாங்க. ஆனால் மெயின் பார்ட்டிஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய சீட்ஸை வின் பண்ணனால அவங்களால மட்டும்தான் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண முடியுது. இவங்களும் சீட்ஸ் வின் பண்ணியிருக்காங்க, அவங்களும் சீட்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஆனால் மெஜாரிட்டியான சீட்ஸ் யார் வின் பண்ணியிருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண முடியுது. அதனால் 2 மெயின் பார்ட்டிஸ்க்கு நடுவுலேயே இந்த ப்ராப்ளம்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஒரு நேரம் இவங்க வின் பண்ணுறாங்க, இன்னொரு நேரம் இந்த மெயின் பார்ட்டிஸ் வின் பண்ணுறாங்க. சில சின்ன சின்ன பார்ட்டிஸ்னால வின் பண்ண முடியலை. ஏன்னா ஒரு 1-2 சீட்ஸ் தான் அவங்களால வின் பண்ண முடியறதுனால ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண முடியலை. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, யுனைடெட் கிங்டம். இப்போ நம்மளோட கண்ட்ரீஸில் மோர் தென் 2 பார்ட்டிஸ் வந்து வின் பண்ணுறாங்க. இப்போ சில கண்ட்ரிஸ் வந்து சின்ன சின்ன பார்ட்டிஸ் வந்து சில பார்ட்டிஸோட என்னென்னா கம்பைன் ஆகுறாங்க. கம்பைன் ஆகி அவங்க ஒரு பெரிய பார்ட்டியாக ஃபார்ம் பண்ணி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சப்போர்ட்ஸை வந்து பெறுறாங்க. இந்த மாதிரி இது பண்ணுறது என்ன கோயலேஷன் பார்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பார்ட்டிஸ் வந்து ஒன்றா சேர்ந்து எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணுறத கோயலேஷன்ஸ் ஆர் ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து மல்டி பார்ட்டி சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம இந்தியாவில் வந்து மல்டி பார்ட்டி சிஸ்டம் தான். நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோன்னா இப்போ எல்லா கண்ட்ரிஸுக்குமே எந்த சிஸ்டம், எல்லா கண்ட்ரிஸ்லுமே ஒரே மாதிரியான சிஸ்டம் இருக்க வேண்டியதான 1 பார்ட்டி சிஸ்டம் இல்லாட்டி 2 பார்ட்டி சிஸ்டம், மல்டி பார்ட்டி சிஸ்டம். அவங்களோட ஜியாகிரபிக்கல் அண்டு சோஷியல் டைவர்சிட்டியை வச்சு அந்த கண்ட்ரிஸ்க்கு என்ன ஷூட் ஆகுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து அவங்களோட பார்ட்டிஸ் வந்து எத்தனை பார்ட்டிஸ் இருக்கணும், எந்த மாதிரி சிஸ்டம் இருக்கணும் பிரிச்சுக்கிறாங்க. ஒரே சிஸ்டம் வந்து எல்லா கண்ட்ரிஸுக்கும் ஷூட்டபிள் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தோன்னா நேஷ்னல் பார்ட்டிஸ். இப்போ நேஷ்னல் பார்ட்டிஸ்னால் என்னன்னு பார்க்க போகிறோம். இப்போ நேஷ்னல் பார்ட்டி பார்க்க போகிறோம். இப்போ சில பார்ட்டிஸ் வந்து ஒரு ஃபெடரல் யூனிட்டில் மட்டும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு சில பார்ட்டிஸ் வந்து எல்லா ஃபெடரல் யூனிட்ஸ்லேயும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த மாதிரி பார்ட்டிஸை தான் என்ன சொல்கிறோம்னா
நேஷ்னல் பார்ட்டி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த பார்ட்டிஸ்க்கு வந்து வேரியஸ் ஸ்டேட்ஸ்லேயும் யூனிட்ஸ் இருக்கும். இந்த சேம் பாலிசிஸ் ப்ரோக்ராம்ஸை வந்து இந்த நேஷ்னல் லெவல் பார்ட்டி வந்து டிசைட் பண்ணுறதா மற்ற ஸ்டேட் லெவல் பார்ட்டிஸும் ஒபே பண்ணுவாங்க, அதுபடி தான் நடந்துக்குவாங்க. நெக்ஸ்ட்டு நம்மளோடைய கண்ட்ரீஸில் எல்லா பார்ட்டியுமே எலெக்ஷன் கமிஷன்னால் ரெஜிஸ்டர் ஆகி இருக்கும். இப்போ வந்து கமிஷன் வந்து எல்லா பார்ட்டிஸுமே ஈக்குவலாக தான் நடத்தும். சில ஸ்பெஷல் ஃபெசிலிட்டிஸ் வந்து லார்ஜ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டிஸ்க்கு கொடுக்கும். அந்த பார்ட்டிஸ்க்குன்னு யூனிக் சிம்பிள்ஸ் இருக்கும். அந்த பார்ட்டியில் அந்த சிம்பிளை வந்து எல்லாரும் யூஸ் பண்ண முடியாது. அந்த பார்ட்டியோட அஃபிஷியல் கேண்டிடேட்ஸ் தான் அந்த சிம்பிளை வந்து யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுப்பாங்க. இந்த பார்ட்டிஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ரெகக்னைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா பார்ட்டிஸ் வந்து எல்லாருக்குமே இது ஸ்டேட் பார்ட்டி, இது நேஷ்னல் லெவல் பார்ட்டின்னு ரெகக்னைஸ் பண்ணிட மாட்டாங்க. ஒரு பார்ட்டி வந்து அட்லீஸ்ட் 6% ஆஃப் ஓட்ஸ் ஆச்சும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் வின் பண்ணியிருக்கணும், செக்யூர் பண்ணியிருக்கணும். 2 சீட்ஸ் வின் பண்ணியிருந்தா அதை வந்து ஸ்டேட் பார்ட்டின்னு ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்ட்டி வந்து அதே 6% ஓட் வந்து லோக்சபா எலெக்ஷனில் 4 சீட்ஸ் செக்யூர் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து 4 சீட்ஸ் வந்து ஸ்டேட்டில் வந்து செக்யூர் பண்ணியிருக்கணும். இதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா நேஷ்னல் பார்ட்டி, அதை வந்து ரெகக்னைஸ்டு நேஷ்னல் பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து 2017 நம்ம பார்த்தோன்னா 7 நேஷ்னல் ரெகக்னைஸ்டு பார்ட்டிஸ் இருக்குது. அது என்னென்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டி என்னன்னு பார்த்தோம்னா ஆல் இண்டியா திரிணாமுல் காங்கிரஸ். இது வந்து January 1, 1998 யார் ஃபவுண்ட் பண்ணுறாங்கன்னா மம்தா பானர்ஜி. இது வந்து 2016 வந்து நேஷ்னல் ரெகக்னைஸ்டு பார்ட்டின்னு சொல்கிறாங்க. இதோட பார்ட்டியோட சிம்பிள் என்னென்னா ஃப்ளாஸ் அண்ட் கிராஸ். இந்த பார்ட்டி எதோட கமிட்டடாக இருக்குன்னா செக்யூலரிசம் அண்டு ஃபெடரலிசம். நெக்ஸ்ட்டு என்னென்னா பகுஜன் சமாஜ் பார்ட்டி பிஎஸ்பி. இந்த பார்ட்டிஸ் வந்து 1984 வந்து கன்சிராம் அப்படின்றவங்க வந்து லீடராக இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த பார்ட்டி வந்து தலித்ஸ், ஆதிவாசிஸ், ஓபிசிஸ் அண்ட் ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து இவங்க யாரோட ஐடியாஸை வந்து இன்ஸ்பிரேஷனாக வச்சுருக்காங்கன்னா சாமு மகாராஜ், மகாத்மா பூலே, பெரியார் ராமசாமி நாயக்கர், நெக்ஸ்ட்டு அம்பேத்கர். இவங்களோட ஐடியாஸ் எல்லாம் மெயினாக வச்சுட்டு அதை இன்ஸ்பிரேஷனாக வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாரதிய ஜனதா பார்ட்டி. இது வந்து இவங்களோட சிம்பிள் வந்து லோட்டஸ். 1918 வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. யாருதுன்னா பாரதிய ஜனா சங். இவங்க வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த பார்ட்டியை ஃபார்ம் பண்ணதுன்னு யாருன்னா சயாமா பிரசாத் முகர்ஜி 1951. நெக்ஸ்ட்டு அவங்க சில சேஞ்சஸ் கொண்டுட்டு வந்து பாரதிய ஜனா சங்னு சொல்லிட்டு 1918 வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இவங்க என்னென்னா ஸ்ட்ராங் அண்டு மாடர்ன் இந்தியாவை வந்து பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க. ஆன்சியன் கல்ச்சர்ஸை வச்சு அண்டு வேல்யூஸை வச்சு ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க. இவங்க என்னென்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்தியாவோட இன்டகிரேட் ஆகிருக்கணும்னு நினச்சாங்க. ஆல் பீப்புள்ஸ்க்குமே யூனிஃபார்ம் சிவில் கோடு இருக்குன்னு நினச்சாங்க. நெக்ஸ்ட்டு ரிலீஜியஸ் கன்வர்ஷனை பேன் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க. இவங்களோட எய்ம்ஸ்லாம். நெக்ஸ்ட்டு வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா. கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவை வந்து ஃபவுண்ட் பண்ணது யாருன்னா மார்க்சிஸ்ட் லெனினிசம் 1925. நெக்ஸ்ட்டு வந்து இவங்க செக்குலரிசம் அண்டு டெமோக்ரஸியை வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பிரிவினைவாதம் நெக்ஸ்ட்டு கம்யூனலிசமுக்கு ஆப்போசிட்டாக இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கண்ட்ரி வந்து இந்த பார்ட்டிஸ் வந்து ஸ்ப்ளிட் ஆகுது. கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, மார்க்சிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்ட்டியில் இருந்தே என்ன ஆகுதுன்னா பிரியுது. நெக்ஸ்ட்டு வந்து இவங்க எதை சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா சோஷியலிசம், செக்யூலரிசம் அண்டு டெமோக்ரஸியை. எதை அப்போஸ் பண்ணுறாங்கன்னா இம்பீரியலிசம் அண்டு கம்யூனலிசமாக அப்போஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா
இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் இந்த தான் ஓல்டஸ்ட் பார்ட்டி. வேர்ல்டுலேயே ஓல்டஸ்ட் பார்ட்டினா இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் தான். இதை 1985 ஃபவுண்ட் பண்ணுறாங்க. இவங்களோட லீடர் வந்து ஜவஹர்லால் நேருவுக்கு கீழே இது வந்து லீடர்ஷிப்பில் இருக்குது. நெக்ஸ்ட்டு என்னென்னா நேஷ்னலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி. இது வந்து இந்த பார்ட்டிலேருந்து ஸ்ப்ளிட் ஆனதான் 1999 காங்கிரஸ் பார்ட்டியில். இவங்க எதை சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா டெமோக்ரஸி, காந்தியன் செக்குலரிசம், ஈக்குவாலிட்டி, சோஷியல் ஜஸ்டிஸ் அண்டு ஃபெடரலிசமை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்த 7 பார்ட்டிஸை தவிர்த்து நிறையா பார்ட்டிஸ் வந்து எலெக்ஷன் கமிஷனால் ரெகக்னைஸ் ஆகிருக்கு. அதை வந்து என்ன சொல்கிறோம்னா ஸ்டேட் பார்ட்டின்னு சொல்கிறோம், அதை வந்து ரீஜனல் பார்ட்டி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நேஷ்னல் பார்ட்டிஸ்னால லோக்சபாவில் வந்து மெஜாரிட்டி ஆஃப் சீட்ஸை வந்து செக்யூர் பண்ண முடியலை. அதனால் என்னென்னா அந்த பார்ட்டிஸ் எல்லாமே ஸ்டேட் பார்ட்டிஸோட கூட்டணி வச்சுக்கிறாங்க. இப்போ வந்து ஸ்டேட் பார்ட்டிஸ்க்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது நேஷ்னல் லெவல் பார்ட்டிஸோட இருக்கிறதுக்கு. இப்போ வந்து இதனால் வந்து இவங்க இந்த மாதிரி கோயலேஷன் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறனால இது வந்து ஃபெடரேஷன்ஸ் அண்டு டெமோக்ரஸியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுது. இப்போ சேஞ்சஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். இப்போ வந்து என்னென்னா எல்லா கண்ட்ரிஸுமே பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து அவங்களோட ஃபங்க்ஷனை கரெக்டாக செய்யலை அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன்ஸ் வந்து பீப்புள்ஸ் கிட்டே இருக்குது. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட கண்ட்ரிஸ்லேயும் அதே மாதிரி டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு சேலஞ்சஸ் என்னென்னா லாக்ஸ் ஆஃப் இன்டர்னல் டெமோக்ரஸி. இப்போ என்னென்னா இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்காங்கன்னா அவங்களோட டாப் லீடர்ஸை மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. அவங்க வந்து ரிஜிஸ்டர்ஸ் மெம்பர்ஸை கீப் பண்ணலை, அவங்களுக்காண்டி மீட்டிங் வந்து ஆர்கனைஸ் பண்ணலை. நெக்ஸ்ட்டு வந்து அவங்களுக்காண்டி இன்டர்னல் எலெக்ஷன்ஸ் வந்து நடக்கலை. இப்போ அந்த பார்ட்டியில் இருக்க மெம்பர்ஸ்க்கு வந்து சஃபிஷியண்ட்டான இன்ஃபர்மேஷன் கிடைக்கல பார்ட்டிஸில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு என்னென்னா டெசிஷன்ஸ்லாம் டாப் லெவல்ஸ் லீடர்ஸே எடுத்துக்கிறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் சேலஞ்ச் வந்து என்னென்னா ஃபர்ஸ்ட்டோட ரிலேட் ஆகி தான் இருக்குது. இப்போ என்னென்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து ஓப்பன் அண்டு டிரான்ஸ்பரண்ட் ப்ரொசீஜர், அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ஓப்பன் அண்டு டிரான்ஸ்பரண்ட்டாக எனக்குல. இப்போ ஒரு ஆர்டினரி ஒர்க்கரை டாப்க்கு அந்த பார்ட்டி வந்து கொண்டுட்டு வரல. லீடர்ஸோட பொசிஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னா அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸை வந்து கொண்டுட்டு வராங்க டாப் பொசிஷன்ஸுக்கு, அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸே. இது வந்து பேட் ஃபார் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த பார்ட்டிஸ்க்காண்டி எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அவங்களெல்லாம் அந்த பார்ட்டிஸில் வந்து பெரிய மெம்பர்ஸாக கொண்டு வரல. அந்த டாப் லீடரோட ஃபேமிலி மெம்பர்ஸை தான் கொண்டுக்கிட்டு வர்றாங்க. இப்போ தேர்டு சேலஞ்சஸ் என்னென்னா மணி அண்டு மசில் பவர்ஸ். இப்போ அந்த பார்ட்டிஸ் வந்து என்னென்னா எப்படி எலெக்ஷனை வின் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்குது. நிறைய ஷார்ட்கட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறனால இப்போ வந்து எந்த கேண்டிடேட்ஸ் வந்து நிறையா மணி கொடுக்குறாங்களோ, எந்த கம்பெனிஸ் வந்து அந்த பார்ட்டிக்கு நிறையா ஃபண்ட்ஸ் கொடுக்குறாங்களோ அவங்கள மட்டும்தான் அந்த பார்ட்டி வந்து கேண்டிடேட்டாக நிற்க வைக்குது. நெக்ஸ்ட்டு வந்து மீனிங்ஃபுல் சாய்ஸ். இப்போ பீப்புள்ஸ்க்கு வந்து ஒரு சாய்ஸே இல்லை. இப்போ லீடர்ஸ் இருக்காங்கன்னா இப்போ பாலிசிஸ் வந்து பீப்புள்ஸ்க்கு கொண்டு வராங்க, அவங்களோட பாலிசிஸ் எதுவும் பீப்புளுக்கு ஃபேவராக இல்லை, அவங்க வந்து அந்த பாலிசிஸை இம்ப்ளிமெண்ட் ஒழுங்காக பண்ணலை அப்படின்னா பீப்புள்ஸ் வந்து வேறு பார்ட்டிக்கு ஓட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சா இந்த பார்ட்டியில் இருக்கவங்க அந்த பார்ட்டிக்கு ஷிஃப்ட் ஆகிடுறாங்க. சேம் லீடர்ஸே ஷிஃப்ட் ஆகுறனால பீப்புள்ஸுக்கு வந்து ஒரு மீனிங்ஃபுல்லான சாய்ஸ் வந்து கிடைக்கல. நெக்ஸ்ட் என்னென்னா பார்ட்டிஸை வந்து எப்படி ரீஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போ வந்து டு ரீஃபார்ம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் லீடர்ஸ், எப்படி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸையும் லீடர்ஸையும் ரீஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ எலெக்டட் எம்எல்ஏ அண்ட் எம்பிஸ் வந்து ஒரு பார்ட்டிலேருந்து இன்னொரு பார்ட்டிக்கு சேஞ்ச் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு மணி தரோம், நீங்கள் எங்கள் பார்ட்டிக்கு வந்துருங்க, ஏன்னா வின் பண்ணிட்டாங்க. அப்போ எங்கள் பார்ட்டிக்கு வந்தால் அவங்க பார்ட்டி தான் ரூலிங் பார்ட்டியாக வந்துடும். அப்போ வந்து அப்படி பண்ணும்போது அந்த பார்ட்டி வந்து ஜெயிச்சிரும், இந்த பார்ட்டி வந்து எலெக்ஷனில் லாஸ் பண்ணிடும் இவங்க பார்ட்டியில் இருந்தாலும். அதனால இப்போ கவர்மெண்ட் என்ன கான்ஸ்டியூஷன்ஸில் ஆர்டர் கொண்டு வராங்கன்னா ஒரு பார்ட்டி வந்து வின் பண்ணிட்டா அவங்க வந்து இன்னொரு பார்ட்டிக்கு சேஞ்ச் ஆகக்கூடாது.
அப்படி சேஞ்ச் ஆகினாங்கன்னா அவங்களோட சீட்டை வந்து அவங்க லெஜிஸ்லேச்சரில் லாஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன ஆர்டர் பாஸ் பண்ணுறதுன்னா, அவங்களோட மணி அண்டு கிரிமினல் கேசஸ் வந்து இனி என்னென்னா எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ வந்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பப்ளிக்குக்கு ரொம்ப அவைலபிளாக இருக்கும், ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க வந்து சப்மிட் பண்ணுறத வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கரெக்டாக அப்படின்றத இவங்க செக் பண்ணுறதில்ல. அவங்களும் இன்ஃபர்மேஷன் சப்மிட் பண்ணுறாங்க, இவங்களும் சப்மிட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எலெக்ஷன்ஸ் கமிஷன்ஸ் என்ன ஆர்டர் பண்ணுறாங்கன்னா, அவங்களோட இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸை வந்து ஃபைல் பண்ணணும் அப்படின்னு, எவ்வளோ அமௌண்ட்ஸ் இருக்குது அவங்கக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்காங்கன்னா அவங்களோட மெம்பர்ஸை கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து அவங்களுக்கு நடுவில் ஏதாச்சும் டிஸ்ட்ரிபியூட் வந்துச்சுன்னா அதை வந்து அந்த பார்ட்டியோட லீடர் ஒரு ஜட்ஜ் மாதிரி இருந்து அவங்களுக்கு இருக்க டிஸ்பியூட்டஸ் சால்வ் பண்ணணும். ஹையஸ்ட் போஸ்ட், இப்போ ஒரு பார்ட்டியில் ஹையஸ்ட் போஸ்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு ஓப்பன் எலெக்ஷன்ஸ் வைக்கணும். இப்போ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை மட்டும், அவங்களுக்கு ஃபேவரானவங்களை மட்டும் அவங்க வந்து அந்த ஹையஸ்ட் போஸ்ட்டில் இருக்க வைக்கக்கூடாது. அந்த பார்ட்டியில் இருக்க லோ மெம்பர்ஸ் வரைக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அவங்க வந்து என்னென்னா, மினிமம் டிக்கெட்ஸ் வந்து 1/3 ஆஃப் விமன் கேண்டிடேட்ஸ்க்கு ரிசர்வ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. விமன் கேண்டிடேட்ஸ்க்கு கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, கவர்மெண்ட் வந்து என்னென்னா பார்ட்டிஸோட மணியை வந்து கொடுக்கணும் அவங்களோட எலெக்ஷன்ஸுக்காண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து பெட்ரோல், பேப்பர், இந்த மாதிரி டெலிஃபோன் இந்த மாதிரியாக கொடுக்கணும், மணியாக கொடுக்காம அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே மணியாக கொடுத்தாலும் அவங்க லாஸ்ட் எலெக்ஷனில் எவ்வளோ ஓட் செக்யூர் பண்ணாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து இதை ஏற்றுக்கலை. இப்போ இதில் வந்து நிறையா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு இந்த மாதிரி நடந்துச்சுன்னா, கவர்மெண்ட் சொன்ன மாதிரி நடந்துச்சுன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸில் வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நடக்கும். ஆனால் நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கவர்மெண்ட்டை எப்படி சீட் பண்ணலாம், அப்படி லாஸ் எப்படி சீட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை வந்து எப்படி ரீஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோன்னா, நம்ம முன்னாடியே பார்த்தோம், முன்னாடி ரெசனில் மூமெண்ட்ஸ். இப்போ வந்து அந்த அவங்க கொண்டாடுற பாலிசிஸ் அவங்களுக்கு எகெயின்ஸ்டாக பப்ளிசிட்டி பண்ணலாம், பெட்டிஷன்ஸ் வந்து கொடுக்கலாம். இப்போ வந்து ஆர்டினரி சிட்டிசன்ஸ் வந்து என்ன பண்ணலாம், ப்ரெஷர் குரூப்ஸ், மூமெண்ட்ஸ், மீடியாஸ் மூலம் இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணலாம். அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு ப்ரெஷர் கொடுக்குறனால அவங்க வந்து நம்மளோட சப்போர்ட்டை லாஸ் பண்ணிடுவோமோ அப்படின்ற பயத்தினால அவங்க வந்து ஒரு நல்ல டெசிஷன்ஸ் எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸில் ஜாயின் பண்ணி நெக்ஸ்ட்டு அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு நல்ல பொசிஷனை நம்ம அடைஞ்சு பீப்புள்ஸுக்கு தேவையானதை வந்து நம்ம செய்யலாம். இதோட இந்த சாப்டர் முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு சாப்டர் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.